ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுதர்சாஸ் டைம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சாஃப்டாக பஞ்சு போல் வாழைப்பழ கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நல்ல பழுத்த வாழைப்பழம் 2 வாழைப்பழத்தை நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்படி நல்லா பழுத்த வாழைப்பழமாக இருக்கும்போது நம்ம இப்படி ஸ்நாக் ரெசிபி செய்து கொடுத்தோம்னா குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பழம் நல்லா பழுத்துருச்சு அப்படின்னா அதை சாப்பிடாமலே வேஸ்ட்டாக போகும். அதுக்கு பதிலாக நம்ம இப்படி ஸ்நாக் ரெடி பண்ணலாம். இதை அரைச்சதை நல்லா பவுலில் சேர்த்துக்கிட்டு 3 முட்டை அது கூட சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஒரு விஸ்க் வச்சு இப்படி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். 3 முட்டை, அரைச்ச வாழைப்பழ விழுது அதையும் சேர்த்து நம்ம இப்படி கலந்து எடுத்துக்கலாம். இது கூட நான் இப்போ மெல்ட் பண்ண பட்டர் வெண்ணெயை நல்லா உருக்கி சேர்த்துக்க போகிறேன். ஒரு 3 ஸ்பூன் போல் வெண்ணெய் உருக்குனது சேர்த்துக்கிட்டேன். 1/2 ஸ்பூன் போல் வெண்ணிலா எசன்ஸ் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விடுறேன். இப்போ வெண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் எண்ணெய், நம்ம சன்ஃப்ளவர் ஆயில் கூட, மணம் இல்லாத சன்ஃப்ளவர் ஆயில் கூட நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் இது கூட சர்க்கரை 1 கப்பு சேர்த்துக்கிட்டேன். 1.5 கப்பு நம்ம மைதா மாவு நான் சேர்த்துக்க போகிறேன். இதில் 1 கப்பு நாட்டு சர்க்கரை நான் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து அதையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு அரிப்பில் வச்சு நம்ம மாவு எல்லாத்தையும் அரைச்சி எடுத்து சேர்த்துக்கலாம். இதில் நான் முதல்ல ஒரு அரிப்பில் 1.5 கப்பு மைதா மாவு சேர்த்துக்கிட்டேன். 1/4 ஸ்பூன் போல் பேக்கிங் சோடா, 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிட்டேன். 2 ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிட்டேன். ஒரு பிஞ்ச் போல் சால்ட் சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம 1/2 ஸ்பூன் சுக்குத்தூள், 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் இது கூட சேர்த்து நல்லா இப்படி நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இப்படி சலிக்கும் போது நமக்கு கட்டிகள் ஏதாவது இருந்தாலும் அது நமக்கு தனியாக வெளியில் வந்துடும். அதனால தான் இப்படி அரைச்சி சேர்த்துக்கணும். இப்படி அரைச்சி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இந்த மாவு வாழைப்பழம் எல்லாமே நல்லா இப்படி கலந்து இந்த மாதிரி நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. கேக்குக்கான மாவு நமக்கு இப்போ ரெடி. இப்போ நம்ம ஒரு பவுலில் கொஞ்சமாக வெண்ணெய் தடவி எடுத்துட்டு இதில் நம்ம இந்த பேக்கிங் பேப்பர் கொஞ்சமாக நம்ம போட்டுக்கலாம். கட் பண்ணி நம்ம இதில் இப்படி அடியில் சேர்த்துக்கும் போது நமக்கு எதுவும் ஒட்டாமல் கிளியராக வருங்கிறதுக்காக வெண்ணெய் தடவி இந்த பேப்பர் சேர்த்துட்டு நம்ம கலந்து வச்சுருக்கிற இந்த மாவை இதில் சேர்த்துக்கலாம். இந்த வாழைப்பழ கேக் நம்ம பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். பழுத்த வாழைப்பழமாக இருக்கும்போது வீட்டில் விரும்பி சாப்பிடாம வேஸ்ட்டாக போகும். அதுக்கு பதிலாக நம்ம இப்படி இந்த மாதிரி ஸ்நாக் ரெடி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த நம்ம மாவை இப்படி பவுலில் சேர்த்ததுக்கப்புறமா இப்படி நம்ம கொஞ்சம் டேப் பண்ணி விட்டுக்கணும். அப்போ தான் நமக்கு நிரப்ப எல்லாமே மாவு ஒழுங்காக அதில் சேர்ந்து வரும். இப்போ நான் மேலே கொஞ்சமாக நட்ஸ் சேர்த்துருக்கிறேன். வால்நட்டும் கொஞ்சமாக முந்திரி பருப்பும் நான் சேர்த்து இப்படி கொஞ்சம் ஒரு ஸ்பூனால் இப்படி நல்லா தட்டி விட்டுக்கிட்டேன். அமுத்தி விட்டோம் அப்படின்னா நமக்கு இப்போ அதில் மாவில் சேர்ந்துக்கும். இப்போ நான் மைக்ரோவேவ் அவனில் வச்சு 8 நிமிஷம் நான் அவனில் வச்சு பேக் பண்ண போகிறேன். மைக்ரோவேவ் அவனில் தான் நான் வச்சுருந்தேன். அதனால் எனக்கு 8 நிமிஷத்துலேயே நான் கேக் ரெடி ஆயிடுச்சு. இதில் நீங்கள் இடையில வெந்துருச்சான்னு வேணால் ஒரு குச்சியாலே குத்தியும் பார்த்துக்கலாம். இது இங்கே பாருங்கள் நல்லாவே நல்லா வந்திருக்கு, பொவ்வியும் வந்திருக்கு பாருங்கள். இதுக்கு மேலே நான் இப்போ கொஞ்சமாக ஃபாயில் பேப்பர் போட்டு மூடி வச்சுக்க போகிறேன். ஒரு 1/4 மணி நேரம் நம்ம இப்படி மூடி வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு கேக் இன்னும் நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் வரும். 1/4 மணி நேரத்துக்கு அப்புறமா அந்த ஃபாயில் பேப்பரை எடுத்துகிட்டு நான் இந்த கேக்கை இப்போ எடுத்துக்க போகிறேன். இங்கே பாருங்கள் ரொம்பவே சாஃப்டாக நமக்கு கேக்கு எதுவும் ஒட்டாமல் நல்லாவே ரெடியாகி வந்துருச்சு. நல்லாவே பேக்காகி வந்திருக்குங்க பாருங்கள். ரொம்பவே சாஃப்டாக இப்படி நம்ம வீட்டிலே ஈஸியாக கேக் ரெடி பண்ணலாம். ரொம்பவே ஈஸி தான். நீங்கள் அவனில் வைக்காட்டு குக்கரில் கூட வச்சு நமக்கு லோ ஃப்ளேமில் 45 மினிட்ஸ் 3/4 மணி நேரம் போல் நம்ம வச்சு குக் பண்ணாலும் இந்த மாதிரி நமக்கு கேக் ஈஸியாக ரெடி பண்ணலாம். இதை நம்ம இப்போ பீஸ் போட்டு சர்வ் பண்ணலாம். ரொம்பவே ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
என்னோட வீடியோஸை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக குயிக்காக வித்தின் 10 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம வந்து கேக் ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி பழுத்த வாழைப்பழத்தை வச்சு நம்ம ஹெல்த்தியான இந்த கேக் ரெசிபி ரெடி பண்ணிடலாம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோஸ் இந்த பக்கத்தில் வரக்கூடிய லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணாலும் நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்குறதாட்டு வரும். கண்டிப்பாக பாருங்கள். ரொம்பவே சாஃப்டாக நான் சொன்ன அளவுகளோடையே நீங்கள் இப்படி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சாஃப்டாக நமக்கு வாழைப்பழ கேக்கு குயிக்காக ஈஸியாக நம்ம வீட்டிலே டேஸ்ட்டாக பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ்.